அது அப்புறம் 2க்கு ஒத்துக்கிட்டாங்க. 20% பற்றி 2 பேருமே நினச்சி பார்க்கல போல். சிதம்பரம் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. சிதம்பரம் ரூட்டு கிளியரு, செல்வ பிறந்தகே கிளியரு. இப்போ கொடுக்குற ராஜ்யசபா யார் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. செல்வ பிராந்திக்கு தான் ஒரு பேச்சு. பீட்டர் அல்போன்ஸ் அண்ணா ரொம்ப வருஷமாக திமுக இருக்கிறேன், என்னண்ணா என்ன மறந்துடுறியாண்ணான்னு அவரு. இல்லை செல்வ பிராந்தி தான் கொடுக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் 2 சைடில் யாருக்குன்னா கொடுக்கலாம். செல்வ பிறந்திகளுடைய சேவையை பாராட்டி கூட கொடுக்கலாம். அதனால் அது ஒரு இது. அதனால் கஷ்டப்பட்டு கையில் காலில் விழுந்து காக்கா பிடிச்சி இந்த இது நாகேஷ் சொல்லாப்புல கையில் காலில் விழுந்து காக்கா பிடிச்சி நான் இது பண்ண அன்பே வாழ அந்த மாதிரி மகளோட நிச்சயதார்த்தத்துக்கு கூட வந்து வேலை பார்த்துருக்காரு இன்னைக்கு. அரே மகளோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு சாயந்தரம் இருந்தபோதும் கூட ஓவர் டைம் வேலை பார்த்து கூட்டி இல்லை நிச்சயதார்த்தம் வந்து நிம்மதியாக இருக்காதுல்ல. சிஎம் தானே தலைமை தாங்குறாரு. அதனால் இன்றைக்கி பெரும் சந்தோஷத்துடன் கூடிய நிச்சயதார்த்தமாக செல்வ பிறந்தகை அவர்களுக்கு அமைந்திருக்கும். அங்கே நிச்சயதார்த்தத்தை கட் பண்ணிட்டு இங்கே நிச்சயதார்த்தத்தை சந்தோஷமாக கொண்டாடுறாப்புல. சார் இப்போ தாவேக்கா வந்து காங்கிரஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்துச்சு. இப்போ தாவேக்காவோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய அரசியல் நகர்வு எப்படி சார்? தாவேக்கா வந்து ஒரு அரசியல் கட்சியாக இதுவரைக்கும் பரிணமிக்கவில்லை. தாவேக்காவில் ஒரு 4-5 பேர் இருந்துக்கிட்டு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுனுக்குறாங்க. அதில் விஜய் அப்பப்போ வெளியே வந்துட்டு பிளாஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார், வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுவார். அப்போ இந்த மாதிரி இருக்கிற தாவேக்கா காங்கிரஸ் வந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் அரசியல் ரீதியாக பண்படுவார்கள் அப்படின்னு. என்டிஏ போனால் வேறு லெவல்னு பேசியிருந்தோம். என்டிஏ கூட கூட்டம் முடிச்சுக்கிட்டாங்க.